இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் வரலன்னு தினமும் உங்களுக்குள்ளேயே கவலைப்படுறீங்க. மணி இல்லை, சரியான சப்போர்ட் இல்லை, சான்ஸ் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்படி நிறைய. பட் உண்மை என்ன தெரியுமா? உங்கள் சக்ஸஸை தடுக்கிற பிக்கஸ்ட் ரீசன் உங்கள் சர்க்கிளில் இருக்கிற அதே டேஞ்சர் 5 டாக்ஸிக் பீப்புள் தான்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வளர்ச்சியை முடிவு பண்ணுறது நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள் தான். அண்ட் த பெயின்ஃபுல் பார்ட் என்னென்னா, உங்கள் வீட்டிலேயே தான் இருப்பாங்க, ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயே தான் இருப்பாங்க, டெய்லி நம்ம கூட பேசி பழகிற ஒரு ஆளாக தான் நம்ம கூடவே இருப்பாங்க. நான் இன்றைக்கி சொல்ல போகிற இந்த 5 பாய்சனிங் பீப்புள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சதெல்லாம் கண்டிப்பாக சாதிக்க முடியும். இந்த 5 நபர்களும் உங்களுக்கு தெரியாமல் உங்கள் க்ரோத்தை ஸ்லோ பாய்சனாக மாற்றிடுவாங்க. ஐ ப்ராமிஸ். இந்த வீடியோ முடிஞ்சோன்னே கண்டிப்பாக இந்த தாக்கம் உங்களை யோசிக்க வச்சு அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த உலகம் எவன் ஒருத்தன் தன்னோட சூழ்நிலையை சரியாக கையாள தெரியுதோ அவனுக்கு மட்டும்தான் வழிகாட்டும். எவ்ரி மிடில் கிளாஸ் பர்சனுக்கு ஒரே பிரச்சனை தான். என்ன தெரியுமா? சேலரி வருது, இஎம்ஐ போயிடுது, ஸ்ட்ரெஸ் வருது, நியூ ட்ரீம் ஸ்டார்ட் பண்ண பயம் மறுபடியும் வந்துடுது. பட் இதெல்லாம் ரியல் ரீசன் கிடையாது. ரியல் ரீசன் என்னன்னா, உங்களை சுற்றி இருக்க நெகட்டிவ் கிருப்பிங்க தான். அவன் முன்னேறானோ இல்லையோ, நீங்கள் தினமும் என்ன பண்ணுறீங்கன்னு அப்டேட் மட்டும் கரெக்டாக கேட்டு வச்சுக்குவாங்க. எப்போதும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரைட் பீப்புள் யூ க்ரோ, ராங் பீப்புள் யூ டெஃபினெட்லி ஃபால். உங்கள் லைஃப்பை காலி பண்ணுற 5 டாக்ஸிக் பீப்புளை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு த லீடர் மைண்ட் செட். ஃபர்ஸ்ட், த ஃபியர் ஸ்ப்ரெடர்ஸ். ஒரு விஷயம் சாதிக்கணும்னு போய் ஃபஸ்ட் டைம் சொன்னீங்கன்னு வைங்களேன், முதல் வார்த்தை அது முடியாதுடா, வீட்டில் நானும் ட்ரை பண்ணியிருந்தேன், ஃபெயில் ஆகிட்டேன்னு. அங்கேயே உங்களை பாதி முடிச்சு விட்ருவாங்க. நான் போய் இதே போல் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொன்னேன். அதுக்கு அவன் பதில் என்ன சொன்னான் தெரியுமா? இது மிடில் கிளாஸுக்கெலாம் கண்டிப்பாக செட் ஆகாது, நீ வேறு ஏதாவது ட்ரை பண்ணுன்னு. இதே வீட்டில் சொன்னால் ஃபஸ்ட்டு மாதம் சம்பளம் வர்ற மாதிரி ஒரு வேலைக்கு போ, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு. அப்புறம் இருக்கவே இருக்காங்க அந்த 4 சொந்தக்காரங்க. அதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்லணுமா என்ன? உங்களை விட உங்கள் மூளையோட பலத்தை விட பெரிய அறிவாளி யாரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உங்களை பற்றி நல்லா தெரிஞ்ச புத்தகம் அது நீங்கள் மட்டும்தான். ஸோ இது நாள் வரைக்கும் இந்த ட்ராப்பில் இருந்தால் இந்த நொடியே வெளியில் வந்துடுங்க. நீங்கள் உங்களுக்குள்ளேயே பேசுகிற அந்த வார்த்தை தான் உங்கள் ஃப்யூச்சரை டிசைட் பண்ணும். நெக்ஸ்ட் டைம் சம்மோன் சேஸ் முடியாதுன்னா அவங்ககிட்ட சொல்லுங்கள், திருப்பி கேளுங்க, நீ ஃபஸ்ட் இதை ட்ரை பண்ணியான்னு. 99% ஆஃப் ஆன்சர்ஸ் நோன்னு தான் வரும். அப்புறம் என்ன அன்றைக்கி நம்ம அவங்கக்கிட்ட ஐடியா கேட்கணும்? யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி நெகட்டிவ் ஆளுங்க இருந்தால் கமெண்ட்டில் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். த செகண்ட் ஒன், த டைம் வேஸ்டர்ஸ். ப்ரோ வாங்க சில் பண்ணலாம், இன்றைக்கி லீவு தானே, நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம்னு இந்த மாதிரி ஆளுங்களோட பழக்கம் தான் பெரிய டேஞ்சரஸ். பிகாஸ் தே கில் யுவர் டைம், நாட் தேர்ஸ். என்னோடய ஃப்ரெண்ட் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தவன், பட் கொஞ்சம் சேர்க்க சரியில்லை. எவ்ரி ஈவினிங் டீ ஷாப், ரோமிங், ஃபோன் அடிக்ஷன், அப்புறம் கடைசியாக பானிபூரியில். 2 years லேட்டர் அதே சேம் பிளேஸ், அதே சேம் டாக், அதே சேம் லைஃப். அவனோட ட்ரீம்ஸ் ஃபுல்லாக எக்ஸ்பைர்ட் ஆயிடுச்சு. மிடில் கிளாஸாக இருந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிங்கன்னா டைம் வேஸ்ட் உங்கள் வாழ்க்கையவே காலி பண்ணிடுற ஃப்ரெண்ட்ஸ். எப்போதும் நம்ம டைமை வேல்யூவாக மாற்ற கற்றுக்கோங்க. உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறவங்கள உங்கள் லைஃப்பில் இருந்து தூக்கி போடுங்க, தப்பே கிடையாது. அதுக்கு இந்த உலகம் நமக்கு சொல்லிக் கொடுக்காத ஒரு பேர் தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட். தேர்ட் ஒன், த ஜெலஸ் அண்ட் சைலண்ட் சபட்டேஜஸ். நீங்கள் சக்ஸஸ் பற்றி பேசினாலே அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும். பட் ஏதோ சொல்லணுமேனு சூப்பர்டான்னு கடமைக்கு சொல்லுவாங்க. உண்மையான நபர்களாக இருந்தால் உங்களை தட்டி கொடுத்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஐடியா சொல்லணுமே தவிர, முன்னால் புகழ்ந்துட்டு பின்னாடி போய் இவனெல்லாம் ஒரு ஆள் நம்மக்கிட்ட வந்து சீன் போட்டிருக்கான்னு குறை சொல்லக்கூடாது. ஜெலஸ் பீப்புள்ஸ் நெவர் கிளாப் ஃபார் யூ, தே கிளாப் வென் யூ ஃபால். முதல்ல நீங்கள் நினச்ச காரியம் 99% முடியாமல் யாருக்கிட்டையும் உங்கள் பிளானை பற்றி தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இதுதான் பெரிய பெரிய சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ஃபாலோ பண்ணுற ஒரு பெரிய பிரம்மாஸ்திரம். உங்கள் ரிசல்ட் பேசட்டும், எக்ஸ்ப்ளனேஷன் வேண்டாம். நாட் எவ்ரி ஒன் இன் யுவர் சர்க்கிள் இஸ் இன் யுவர் சைட். ஃபோர்த் ஒன், த நெகட்டிவ் டாக்கர்ஸ். நெகட்டிவான ஆளுங்க உங்களை பற்றி பேச வார்த்தையெல்லாம் நெகட்டிவாக தான் இருக்கும். ஃப்யூச்சர் பற்றி பேசுகிற வார்த்தையெல்லாம் ஹோப்லெஸ் தான் தரும். சொல்லுவாங்கள்ல, பொய் பறக்கும், உண்மை தவளும்னு. அது மாதிரி தான் நெகட்டிவ் ஆளுங்க எப்போதும் அவங்களுக்குள்ளே நடந்த நெகட்டிவ் விஷயத்தை தான் நம்ம மேலே திணிக்க பார்ப்பாங்க. டெய்லி நெகட்டிவ் டாக் கேட்டால் பிரெயின் நெகட்டிவாக பிஹேவ் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். மறந்துடாதீங்க, இக்னோர் பண்ணி பழகுங்க ஆர் மூவ் அவே பொலைட்லி. உங்களுக்கு தெரியும், மறந்துருப்பீங்க, ஞாபகப்படுத்துகிறேன். நெகட்டிவ் இஸ் மோர் பாய்சனிங் தென் ஆல்கஹால். ஸோ அவாய்ட் நெகட்டிவ் பீப்புள். எவ்வளோ முக்கியமானவங்களாக இருந்தாலும் தூக்கி போடுங்க. த லாஸ்ட் ஒன், unambitious, play it safe people.
இவங்கக்கிட்ட இலக்குன்னு எதுவுமே இருக்காது. இவங்களோட இலக்கே மற்றவங்க லைஃப்பை காலி பண்ணுறது தான். 99% ஆஃப் சொல்கிற பீப்புள் ஒரு நல்ல வேலையை பாரு, அப்புறம் எல்லாம் பிளான் பண்ணுன்னு. எல்லோரும் வேலையை பற்றி தான் சொல்கிறாங்களே தவிர அந்த வேலையை கொடுக்குற லெவலுக்கு வர்ற பிஸ்னஸ் பண்ணுன்னு யாருமே சொல்கிறது கிடையாது. இந்த இடம் கொஞ்சம் முக்கியமாக நீங்கள் யோசிச்சு பார்க்க வேண்டிய இடம். நான் ஹானஸ்ட்டாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் கேட்குறேன். உங்களுக்கு காலையில் சோத்தை கட்டிட்டு ட்ராவல் பண்ணி கண்டவங்ககிட்ட எல்லாம் அவன் தர கம்மி சம்பளத்துக்கு வேலை பார்க்குற, வருஷ இன்க்ரிமெண்ட் போனஸ் தருவாங்கன்னு நம்பி உங்கள் ஒர்த்து தெரியாமல் நீங்கள் வாழ்க்கையில் பாதி நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குற வேலை முக்கியமாக, இல்லை உங்கள் டைமுக்கு தூங்கி எழுந்து உங்கள் டைமுக்கு வேலை செஞ்சு நீங்கள் வருஷம் ஃபுல்லாக வாங்குகிற சம்பளத்தை மாதம் சம்பாதிக்கிற பிஸ்னஸ் முக்கியமானு நீங்கள் தான் யோசிச்சு பார்க்கணும். சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் இன்னும் சேவிங்ஸ் முக்கியமாக இல்லை வெல்த் முக்கியமானு தெரியாமல் இருக்கிறீங்க. இந்த ரியல் வெல்த் என்னன்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இங்கே நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ண நிறைய காசு வேணும்னு சொல்லிவிட்டு எதையும் ட்ரை பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோவை பார்த்துட்டு மட்டுமே போயிடுறாங்க. இது நாள் வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை வச்சு சொல்கிறேன். நீங்கள் குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினச்சிட்டிங்கன்னா, அந்த பெயின் இருந்தால் நீங்கள் முதல்ல காசை பற்றி யோசிக்காமல் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கில் எப்படி டெவலப் பண்ணுறது தான் முதல்ல யோசிப்பீங்க. இன்றைக்கி தேதிக்கு இந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள்கிட்ட இன்டர்நெட் இருக்குது, யூடியூப்னு ஒரு பெரிய பிரம்மாஸ்திரம் இருக்குது. ஸ்டார்டிங்கில் இது போதும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஸ்கில் கற்றுக்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் உங்கள் டவுட்ஸை கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச ஏதாவது முடிஞ்ச விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். If you stay with unambitious people, your fire will die slowly. Spend time with at least one ambitious person. That is enough to change direction, friends. அப்புறம் listen carefully. இந்த 5 டைப் ஆஃப் பீப்புளும் உங்கள் கான்ஃபிடென்ஸ், ட்ரீம்ஸ், கிளாரிட்டிஸ் சைலண்ட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே you become poor not because of money but because of your surroundings. Change people, change life. இதுக்கப்புறமா நீங்கள் மாறணும்னு தோணுச்சுன்னா ஐ சூஸ் க்ரோத்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இது ரீல்ஸோ ட்ரோல்ஸோ வ்ளாக்ஸோ உங்களை என்டர்டெயின் பண்ணுற வீடியோ கிடையாதுன்னு எனக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். பட் உங்கள் லைஃப்பை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போய் உங்களை யோசிக்க வச்சு உங்கள் க்ரோத் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு வீடியோவாக இருக்கும்னு மட்டும் கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும். இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.